அத்தியாயம் 7. ஹலோ ஹலோ என்றழைத்த பிரபுவிற்கு மறுபுறம் ஐயோ அங்க பாருங்கப்பா போன்ற கூச்சல் சத்தங்களை பதிலாக கிடைத்தது. இணைப்பை துண்டித்தவன் மீண்டும் அழைக்க பதில் வருவதாய் தெரியவில்லை. மணியை பார்த்து இது வேலை முடிந்து கிளம்பும் நேரம் என உறுதி செய்து கொண்டவன் உடனடியாய் அவள் பள்ளி புரியும் அலுவலகத்திற்கு அழைத்து, சந்தியா எப்ப கிளம்பினாங்க? வரவேற்பாளினி, ஹலோ யார் நீங்க? எதுக்கு எங்க ஆபீஸ் ஸ்டாஃப பத்தி விசாரிக்கிறீங்க? மேடம், நான் பிரபு. காலையில ஆடிட்டர் ஆபீஸ்ல இருந்து வந்தனே. சந்தியா கிட்ட ஒர்க் விஷயமா பேசிட்டு இருந்தேன். திடீர்னு சத்தம் கேட்டு போன் கட் ஆயிடுச்சு என்னும் பொழுதே காவலாளி ஓடி வந்து அவளுக்கு விபத்தை நடந்ததை வரவேற்பையில் உரைத்தார். பிரபு உடனே கிளம்ப சந்தியாவுடன் பணிபுரிந்தவர்கள் அவளை சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். அலுவலகம் வந்து மருத்துவமனை பெயரை விசாரித்துக் கொண்டு இவனும் அங்கு போய் சேர்ந்தான். சிகிச்சை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அரை மணி நேரம் கழித்து வெளியே வந்த மருத்துவர், ஸ்டிச்சஸ் போட்டு வலிக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்க, ஒரு 2 hours கழிச்சு கூட்டிட்டு போங்க என்று விட்டு சென்று விட்டார். நெற்றியினோரம் தையல் போட்டு இரு கைகளிலும் அங்கங்கு சிராய்ந்த இடங்களில் மருந்திட்டு இருந்தனர். பெரிதான காயம் ஒன்றும் இல்லை. வலியின் காரணமாய் முகத்தை சுருக்கியபடி கண்மூடி படுத்திருந்தாள். உடன் வந்த இரு பெண்களும் பேசிவிட்டு வர உள்ளே சென்றான் பிரபு. அதான் 2 பேரும் போயிட்டாங்களே, இது யாரு என அரவம் உணர்ந்து திரும்பியவள் இவனை கண்டதும் திகைத்து, நீ இங்க என்ன செய்யற? இருக்கியா இல்ல போய் சேர்ந்துட்டியான்னு பார்க்க வந்த. திமுரு நீ வரலன்னு யார் அழுதா? வந்தது இல்லாம பேச்ச பாரு, மனசாட்சியே இல்லாதவன். மரியாதைனா கிலோ என்ன விலைன்னு கேட்ப போல இருக்கு. கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன்னோட உயிரை விட என்ன திட்டுறதுதான் முக்கியமா? போன்ல பேசிட்டே இப்படி போய் விழுந்து வாரிட்டு வந்திருக்க. அவனை முறைத்தவள், எனக்கு ஒண்ணும் வேண்டுதல் இல்ல விழுந்து வரணும்னு. உங்ககிட்ட பேசினாலும் கவனமாத்தான் இருந்தேன், இல்லைன்னா இந்நேரம் பரலோகம் போய் சேர்ந்திருப்பேன். அப்புறம் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். தேங்க்ஸ் பாருடா, உனக்கு புத்தி நல்லபடியெல்லாம் வேலை செய்யுது. ஆமா, எதுக்கு இந்த தேங்க்ஸ்? உன் கூட பேசிட்டு இருந்ததுனாலதான் எனக்கு ஒரு 2 minutes லேட் ஆயிடுச்சு. இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஆன டைமுக்கு நான் வண்டியில கிளம்பி இருப்பேன். அந்த கார் மொத்தமா இடிச்சு தள்ளி இருக்கும். என்ன, பார்க்கிங்ல இருந்து வெளியே வந்த நேரம் தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. காரை இடிச்ச ஆட்டோ என் மேல மோதி வண்டியோட கீழே விழுந்துட்டேன். அந்த அடிதான் இது. அவனுமே என்ன நடந்தது என்று விசாரித்து விட்டு வந்ததால் எதுவும் பேசாமல் அமைதியாய் தலையை மட்டும் அசைத்தான். சந்தியா, உங்க அம்மா கால் பண்ணாங்க, என்ன சொல்ல என்றவாறு அலுவலக தோழி கைபேசியுடன் உள்ளே வர, நான் பேசிக்கிறேன் என வாங்கி கொண்டாள். மா, ஏன் இவ்வளவு நேரம் வீட்டுக்கு வராம என்ன செய்யற நீ? ஃப்ரெண்ட்ஸோட வெளியே வந்தம்மா, 9 மணிக்குள்ள வந்துடுவேன். அது போன் போட்டு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? நேரமாச்சு, பிள்ளை இன்னும் காலையிலேயே தத்துவ தவிக்கிறது உனக்கு எங்க புரிய போகுது? அக்காவும் தங்கச்சி அடங்காதவளுகளா பிறந்து தொலைச்சிருக்கீங்க. பார்த்து ஜாக்கிரதையா வா, ரொம்ப லேட் ஆக்கிடாத. சரிம்மா, அதிசயம்தான் போ. பதிலுக்கு பதில் பேசாம சரின்னு சொல்லிட்ட. இப்படியே நல்ல புத்தியோட நடந்துகிட்டா சந்தோஷமா இருக்கும். எனக்கு சந்தோஷம் அப்பப்பதான் வரலாம், ஒரு இடியா வந்தா சலிச்சிடும். அதனால உனக்கு இந்த ஒரு நாள் சந்தோஷம் போதும். அதானே, எங்க மாறிட்டியோன்னு நினைச்சேன். நாய்வால நிமித்த முடியுமா? நீ வேணும்னா போய் பக்கத்துல நின்று நிமித்தி பிடிமா. வீட்டுக்கு வா, கம்பிய காய வச்சு வாயில இழுத்து விடுறேன் என்றவர் இணைப்பை துண்டிக்க இன்னதென்று புரியாத உணர்வுடன் அவளை பார்த்து கொண்டிருந்தான் பிரபு. என்ன பார்வை? இவள் பேசியதை வைத்து அவளது அன்னையுடனான வாக்குவாதத்தை ஊகித்தவன், அடிபட்டு படுத்திருந்தாலும் வாய் குறைதானுதான் அவனை முறைக்க, வீட்டுல சொல்லிருக்கலாம்ல, இப்ப எப்படி தனியா போவ நீ? அம்மா பயந்துடுவாங்க. அப்பா கூட இருந்தாலும் பரவாயில்ல, அவர் வேலை முடிஞ்சு வரத்துக்கு 10 மணி ஆகும் என பெருமூச்சு விட்டவன் வெளியில் சென்று அமர அங்கிருந்த இரு பெண்களும் இவனை பார்த்துவிட்டு தங்களிற்குள் பேசிக்கொண்டனர். சில நிமிடங்கள் பொறுத்து பார்த்தவன், ஹலோ மேடம், எதுவா இருந்தாலும் எங்கிட்டயே கேட்கலாம்ல, அதென்ன உங்களுக்குள்ளேயே என்ன பத்தி பேசிக்கிறீங்க? இருவரில் ஒருவள், இல்ல இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே, உங்களுக்கும் சந்தியாவுக்கும் ஏதாவது? அட ஏங்க, காலையில நீங்களும் ஆபீஸ்ல இருந்துப்பீங்கல்ல, நடந்ததை பாக்கலையா? ஒர்க் சம்பந்தமா பேச வந்தேன், கொஞ்சம் அர்ஜென்ட் அதான் என்றவன் கிளம்ப இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். வைபவுடன் தனது இல்லத்திற்கு வந்திருந்தான் அவினாஷ். ஷியாமலா மகனை வருந்த வைக்க விரும்பாது மாமியாரின் இல்லத்திற்கு சென்று வர அனுமதி தந்தாள். அன்னையையும் அழைத்தான் தான் சிறுவன். அம்மாக்கு வேலை இருக்கு, அப்பா கூட போயிட்டு வா என்று வைத்து மறுத்து விட்டாள். நான் வந்திருப்பலான பிள்ளைகளோட, நீ ஏன் அலையறீங்க? அண்ணி வந்தாலும் பரவாயில்ல, அவங்களும் இல்லாம என அருகன் வினவ, இவனுக்கு பதில் சொல்லி சமாளிக்க முடியலடா. 4 நாள் கடத்தினதே பெரும்பாலா ஆயிடுச்சு.
சின்ன பையன் தானே மாமா, ஒரு 2 மாசம் போனா சரியாகிடுவான் என்றபடி தேநீருடன் வந்தாள் வஞ்சி. தேங்க்ஸ்மா, உன் கையால டீ குடிச்சு 1 வாரம் ஆக போகுது. மகேஸ்வரி, பேசாம தினமும் 8 இங்க வந்துட்டு போவி. அருகன், ஏம்மா திரும்பவும் அண்ணி சண்டை போடுறதுக்கா? அடா சும்மா இருங்கம்மா. வஞ்சி, இன்னைக்கு இங்கேயே சாப்பிட்டுட்டு போறீங்களா மாமா? உங்களுக்கும் சேர்த்து செய்யறேன். அடை தோசை தான், வைபவ் நல்லா சாப்பிடுவான். தம்பியின் மனையாளை சங்கடமாய் பார்த்தவன், இல்ல வஞ்சி, நாங்க இங்க சாப்பிட்டுட்டா ஷியாமா மட்டும் தனியா அங்க என்ன செய்வா? அருகன், ஆமா அண்ணன், நீங்க போன் போட்டு அன்னிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடுங்க. மணி 6:30 தானே ஆகுது, இன்னும் எதையும் ரெடி பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படியே அவங்களுக்கும் சேர்த்து கொண்டு போங்க. சரி, கொஞ்ச நேரம் போகட்டும், பேசுறேன். டே அகரா, அங்க என்னடா செய்யற? அவிய பாக்கிட்டவா என குழந்தையின் புறம் அனைவரது கவனத்தை திருப்ப பொக்கை வாயை திறந்தபடி மெல்ல தவழ்ந்து வந்தான் வஞ்சியின் மகன். மற்ற இருவரும் அருகன் சென்னையில் இருந்து அவர்களுக்கு வாங்கி வந்திருந்த இனிப்புகளை ஆராய்வதில் கவனமாகி விட்டனர். காலையில் இருந்து குழந்தைகளின் கண்ணில் காட்டாது மறைத்து வைத்திருந்து தற்போது வைபவ் வந்ததால் எடுத்து கொடுத்திருந்தாள் வஞ்சி. ஏண்டா கூப்பிட்டாதான் வருவியா என்றவாறே தூக்கி கொள்ள அவினாஷின் சட்டை பையில் இருந்த பேனாவை எடுத்து விளையாட துவங்கினான். உங்ககிட்டயாவது வர்றான, நான் தூக்குனா மூஞ்சி போற போக்க பாக்குறேன். அடுத்த 5வது நிமிஷம் இறங்கி ஓடிடுவான், அவங்க அம்மாவ மாதிரியே என்று அருகன் மனைவியை பார்த்தபடியே மகளை பற்றி புகார் வாசிக்க வஞ்சியோ முறைத்து விட்டு சென்றாள். வைபவ் இல்லத்திற்கு வரமாட்டேன், தங்கை தம்பியுடன் தான் இருப்பேன் என்று பிடிவாதம் பிடிக்க மனையாளிற்கு அழைப்பு விடுத்த அவினாஷ், நாளைக்கு சனிக்கிழமை தானே, நம்ம 2 பேருமே ஆபீஸ் போயிடுவோம். இல்ல தனியா எப்படி இருப்பான், இங்க இருக்கட்டுமே, அருகனும் வந்திருக்கான், பாத்துக்குவான் என சமாதானம் உரைக்க வேறு வழி இல்லாததால் அரை மனதுடன் சம்மதித்தாள். அத்தோடு இரவு உணவிற்கும் அனுமதியை பெற்றுக்கொண்டார். ஆனால் எனக்கு வேணாம், நீங்க வேணும்னா சாப்பிட்டுக்கோங்க என்று விட்டாள். தனியாய் சென்றதிலிருந்து சரியான உணவு இல்லாததால் தோசையை மறுத்து மதியம் வைத்த குழம்போடு சோறையே உண்டான் அவினாஷ். அவனிற்காக சூடாய் சாப்பாடு வைத்து துவையல் மட்டும் அரைத்து தந்தாள் வஞ்சி. எவரும் வெளிப்படையாய் விசாரிக்கவில்லை எனினும் அவனின் நிலையை அறிந்து கொண்டனர். அத்தோடு ஷியாமளாவிற்கு தனி கொடுத்தனம். ஒருவள் மட்டுமாய் அனைத்து பணிகளையும் கவனிப்பதும் புதிய அனுபவம் என்பதால் போக போக பழகிக் கொள்வாள் என எண்ணி அதை பற்றி பெரிதாய் பேசிக் கொள்ளவில்லை. மகனை தனது குடும்பத்தாரிடம் விட்டுவிட்டு அவன் மட்டும் இல்லத்திற்கு சென்றான் அவினாஷ். பொருள் சூதானம்டா, பார்த்து கொண்டு போ. அதை வச்சுதான் பிழப்பு ஓடிட்டு இருக்கு. அம்மாட்ட சுடு தண்ணி போட்டு வைக்க சொல்லு, நீயும் குளிச்சுடு என மகனிற்கு கட்டளையிட்டு அனுப்பிவிட்டு கள்ளழகரின் இல்லத்திற்குள் நுழைந்தான் சுப்பு. வாயிலில் அவனது குரல் கேட்டதுமே அறையில் இருந்து கூடத்திற்கு வந்துவிட்ட பெரியவர் நாற்காலியில் அமர்ந்தவாறே, என்னடா பிள்ளைய உள்ள கூட்டிட்டு வராம அப்படியே அனுப்பி விட்டுட்ட? வேலை செஞ்சு அசந்துட்டாமாமா, அதான் குளிச்சுட்டு தூங்கட்டும்னு போக சொல்லிட்டேன். வேலையா? பிரேம வேலை செய்யறானா? இன்னைக்கு எனக்கு உதவியா வாடான்னுட்டு போயிருந்தேன். காலையிலேயே உங்களுக்கு களிய கொடுத்துட்டு அப்படியே அங்கன வந்துட்டான். படிக்கிற பிள்ளைய ஏண்டா இப்படி செய்யற? காசு சம்பாதிக்கிறத மனசு போயிடுச்சுன்னா படிப்பு ஏறுமா? படிப்பு ஏறலனாலும் பரவாயில்ல மாமா, பிள்ளை ஒழுக்கமா இருக்கணும்ல. பிள்ளைக்கு என்னடா தங்கமால வளர்த்து வச்சிருக்க, உன் சொல்ல மீற மாட்டானே. சரிதான் மாமா, ஆனாலும் உலகம் போற போக்க பார்த்தா பயமா உள்ள இருக்கு. வீட்டுல இருந்தா சிநேகிதனை பார்க்க போறேன்னு அங்க எங்க போவான். அவன் கூட படிச்ச பயிலுக நடவடிக்கை அவ்வளவா ஒன்னும் சரியில்லை. என்ன சுப்பு சொல்லுற? நேத்து ஒருத்தன் நம்ம பெருமாள் கோயிலுக்கு பின்னுக்க ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட பேசிட்டு இருந்தான். மனசு பக்குன்னு ஆயிடுச்சு. பேசுற பிள்ளைய கோவிலுக்குள்ள பேசுறது தானே. இது என்ன முன்ன கிழமை ஆணும் பொண்ணு பேசினா தப்புன்னு சொல்றதுக்கு? அந்த பயலோட பெத்தவங்களும் நல்ல மனுஷங்க தான். ஸ்கூல்ல டீச்சருங்க மீட்டிங்னு கூப்பிடுறப்ப நானும் போய் அவங்க கிட்ட எல்லாம் பேசியிருக்க. இவன் இப்படி செஞ்சுக்கிட்டு திரியறான். தனியா என்ன பேச்சு வேண்டி கிடக்குன்னு சத்தம் போட்டுட்டு வந்தேன். என்ன செய்ய சுப்பு, வயசு அப்படி. அது என்னமோ உண்மைதான் மாமா, நம்ம பிள்ளைய நாம தானே சூதானமா பாத்துக்கணும். இப்பெல்லாம் பொம்பளை பிள்ளைய மட்டும் இல்ல, ஆம்பளை பிள்ளைகளும் கவனிச்சுட்டே கிடக்கணும். இல்லனா அதுகளோட எதிர்காலம் வீணா போகும். அவனுக்கு பிடிச்சத செய்யட்டும், ஆனா கடிவாளத்தை நான் விட மாட்டேன். அப்பப்ப இழுத்து பிடிச்சுக்கிட்டே இருப்பேன். கூட வந்து பார்த்தாதானே அப்பன் கஷ்டப்படுறது தெரியும். அவனா அறிஞ்சு புரிஞ்சு நடந்துக்குவான்ல. சரிதான்டா, பாத்துக்க பிள்ளைய. அந்த பயல பெத்தவங்க காதலையும் விபரத்தை லேசா போட்டு வையே. பொம்பளை பிள்ளையோட விபரத்தை வெளியே சொல்லிவிடாத, பிரச்சனை எதுவும் ஆகிட போகுது. அப்படியெல்லாம் விட்டுட மாட்டேமாமா. வளர்ற பிள்ளைய நம்மளால அதுக்கு வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு ஆயிடக்கூடாதுல்ல. சரி சுப்பு, சாப்பிட்டீங்களா மாமா? இப்பதாண்டா கடையில 2 இட்லியை முழுங்கிட்டு வந்தேன். கடை வரைக்கும் போறதுக்கு வீட்டுக்கு போனா உங்க மக செஞ்சு தர மாட்டாளா?
சின்னதாய் சிரித்தவர், நேரமாச்சு பாரு, போய் சாப்பிட்டு படு என்றபடியே எழுந்து செல்ல நாற்காலியில் இல்லத்திற்கான வாடகை பணத்தை வைத்து விட்டு கிளம்பினான். கொடுத்தால் அழகர் வாங்க மாட்டார் என்பதால் சுப்படி இப்படித்தான் செய்வான். இதுவரை அவன் வைத்து சென்ற பணத்தை எல்லாம் அவனது மகனிற்காக என்று தனியாகவே வைத்துக் கொள்வார் மூத்தவரும். அத்தியாயம் 8. இல்லத்திற்கு செல்வதற்காக வாகனத்தை இயக்கிய பிரபு சந்தியாவுடன் இருந்த இரு பெண்களும் வெளியே செல்வதை பார்த்துவிட்டு குழப்பத்துடன் மீண்டும் உள்ளே சென்றான். ஹலோ. கண்களை மூடியிருந்தவள் விழித்து நோக்கி, என்ன, எங்க போறாங்க அவங்க 2 பேரும்? வீட்டுக்கு. அப்ப நீ? டாக்டர் 8:30 மணிக்கு மேல போக சொல்லியிருக்காரு. உன்னை தனியா விட்டுட்டு போறாங்க? இது என்ன கேள்வி? இப்ப கிளம்பினால வீட்டுக்கு போக 10 மணி ஆகணும்னு புலம்பிட்டு இருந்தாங்க. நான் தான் அப்பா வந்துடுவாரு, நீங்க போங்கன்னு சொன்னேன். எப்ப வருவாரு உங்க அப்பா? யோ, எத்தனை கேள்வி! பாவமேனு கிட்ட பதில் சொல்ல வாய் வலிக்குதாக்கும். சண்டை போடுறதுக்கு மட்டும் மூச்சு விடாம பேசுற. எப்பா சாமி, கிளம்புறியா ப்ளீஸ்? பெயின் கில்லர் கொடுத்துருக்காங்க, தூக்கம் வந்துடும். லூசா நீ? பக்கத்துல ஆள் இல்லாம எப்படி சமாளிப்ப? எங்க வராரு உங்க அப்பா? அவனை இயலாமையுடன் நோக்கியவள், அப்பா வரல, நான் அவருக்கு கால் பண்ணவே இல்லை. எனக்காக அவங்க ஏன் வெயிட் பண்ணணும்னு போய் சொல்லி அனுப்பிட்டேன். கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் தெரியாம நெத்தில தையல் போட்டிருக்காங்க. அப்படி என்ன குருட்டு தைரியம் உனக்கு? அவள் பார்வையை வேறு புறம் திருப்பி அமைதி காக்க, உன்கிட்டதான் பேசுறேன். அப்பாக்கும் எனக்கும் சண்டை, அதனால பேசுறதுல 2 பேரும். ஹோ என்றவன் அதற்கு மேல் எதுவும் பேசாது அங்கிருந்து ஈர்க்கையில் அமர்ந்தான். 8:30 மணிக்கு மேல் மருத்துவர் வந்து அவளை ஒரு முறை பரிசோதனை செய்துவிட்டு மருந்துகளை எழுதி கொடுத்தார். சரி, கிளம்புவோமா? நான் போயிடுவேன். எதுக்கு இதெல்லாம் செய்யற? முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு அடிபட்டாலே மனசு பதறும். நாம 2-3 தடவை பேசி சேச்ச சண்டை போட்டிருக்கோம். எப்படி யாருன்னே தெரியாத மாதிரி போறது? அதுவும் இல்லாம அழகரையா ரிலேஷன் வேற. மாமா மேல அப்படி என்ன பிரியம்? எனக்கு சுப்பு மாமா மேல மரியாதை, அவருக்கு அழகரையா மேல பிரியம், அவ்வளவுதான் என்றவாறே வெளியே அழைத்து வந்தவன் ஆட்டோவிற்கு குரல் கொடுத்தான். தனியா போயிடுவே இல்ல, நான் கை குழந்தை இல்ல. சரிதான், பார்த்து போ என்றதும் வந்து நின்ற ஆட்டோவில் ஏறினாள் சந்தியா. தேங்க்ஸ் மிஸ்டர், செம பர்த்டே கிஃப்ட், நிறைய காயம் வாங்கி வச்சிருக்க. இலவச இணைப்ப, இன்ஜெக்ஷனும் டேப்லெட்ஸும் வேற. ஏனோ அந்த சொற்களில் அவளுக்கு சிரிப்பு வர, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்ல முடியாது, ஆக்சிடென்ட் பர்த்டேன்னு வேணும்னா புதுசா வாழ்த்தலாம். கெட்டல் சூன் என்று அவளை அனுப்பிவிட்டு தானும் கிளம்பினான் பிரபு. கைபேசி திரையில் பார்வையை பதித்திருந்த மனையாளை பார்த்தபடியே உடை மாற்றி விட்டு வந்தான் அவினாஷ். சாப்பிட்டியா ஷியாமா? என்ன சாப்பிட்ட? சாதம் கொஞ்சம் இருந்துச்சு, அது காலையில செஞ்சதில்ல. தயிர் தாளிச்சு தானே, அவ்வளவா ஒன்னும் புளிக்கல, வேஸ்டா போயிடுன்னு அதையே சாப்பிட்டுட்டேன். நான் தான் கடையில இருந்து வாங்கிட்டு வரவான்னு கேட்டு கால் செஞ்சேன்ல. கைபேசியை ஓரமாய் வைத்தவள், அதனால என்னங்க, பரவாயில்ல, உடம்புக்கு சேராம போக போகுது என்று வரை அவன் படுக்கையில் விழ ஷியாமலாவும் மறுபுறம் படுத்தாள். என்ன, உங்க மகன் அங்க செட்டில் ஆயிட்டானா? விளையாட ஆள் கிடைச்சதும் திரும்பி கூட பார்க்கல. பாவம், ரொம்ப ஏங்கிட்டான் பிள்ளை. நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க. மனையாளின் புறம் திரும்பியவன், இல்லையே ஷியாமா, எப்பவும் போலதான் இருக்கேன். ஒரு வாரமா ரொம்ப டல்லா தெரியுறீங்க. வைபவ் கிட்ட கூட சரியா பேசல 4-5 நாளா. வீட்டுல திங்ஸ் அரேஞ்ச் பண்ணதுல கொஞ்சம் உடம்பு வலி, ரெஸ்ட் எடுக்கவும் டைம் இல்ல, அதான். வருத்தமா? அவளின் முகம் நோக்கியவன், ஏன் இப்படி கேக்குற? பிறந்ததுல இருந்து அந்த வீட்டுல அத்தை கூடவே இருந்திருக்கீங்க, இப்ப இங்க வந்துட்டோம், அதனால எதுவும்? மனைவியிடம் சில மாற்றங்களை உணர்ந்திருந்தவன் மெலிதாய் புன்னகைத்து, அம்மா பக்கத்துலதான் இருந்திருக்காங்க, நினைச்ச உடனே போய் பார்த்துக்கலாம். 36 வருஷம் அவங்களோட இருந்துட்டேன். இனிவும் கூட உன்னோட சந்தோஷத்துக்காக இருக்கேன். நிஜமாவா? தூங்கு என்றவன் ஆதரவாய் அணைத்து தட்டி கொடுக்க, அவளோ துயிலை விளக்கி கணவனது கைகளிற்குள் சரண் புகுந்தாள். அவினாஷ் கேள்வியாய் நோக்க அவனது மார்பில் இதழ்களை ஊற்றியவள், நீங்க என்ன மறந்துட்டீங்க இல்ல? பெரிய இவ மாதிரி டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பினா நான் மறந்தேனா? பாத்தீங்களா, சொல்லி காட்டுறீங்க. அத்தையை விட்டு பிரிஞ்சு வந்ததுல வருத்தப்படுவீங்களேன்னு நான் யோசிச்சு பேசினா நீங்க கிண்டலா செய்றீங்க, போங்க என்றவள் விலக, நான் பேசாம தூங்கிருப்பேன். பக்கத்துல வந்து கெடுத்து விட்டுட்டு கோபமா போறலாம். நியாயமா நான் தான் கோபப்படணும் என மனைவியை மொத்தமாய் சிறைப்பிடித்துக் கொண்டான் அடவன்.
மஞ்சுளாவின் பிறந்தகத்தை நோக்கிய பயணத்தில் இருந்தனர் ஜெயந்தனின் குடும்பத்தினர். கனகராஜ், நான் எதுக்குப்பா, நீங்க போயிட்டு வாங்க என்று விட அருகில் இருந்த மிசில் மாமனாருக்கான 3 வேளை உணவையும் 2 நாட்களிற்கு சொல்லிவிட்டு வந்திருந்தாள் மஞ்சு. அந்த டேப்லெட்டை கொஞ்சம் எடுமா என்ற கணவனிற்கு மாத்திரையை பிரித்து கொடுத்தவள், இது அவசியமா? நான் தான் சொன்னேன்ல, இன்னைக்கு நல்லா ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு போய்க்கலான்னு. மாத்திரையை விழுங்கியவன், உனக்குத்தான் தெரியுமே, நான் லீவு நாளை 11 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். அதுக்கப்புறம் ரெடியாகி கிளம்பி உங்க வீட்டுக்கு போக ஈவினிங் ஆயிடும். போனது டிஃபன் சாப்பிட்டு படுக்கத்தான் முடியும். ஒரு நாள் முழுக்க வேஸ்ட். அதான் என்னைக்கே கிளம்பிட்டேன். இன்னும் ஃபீவர் சரியாகல பாருங்க. அதெல்லாம் நாளைக்கு சரியாயிடும் மஞ்சு. எங்க அம்மா என்ன லட்சத்துல புருஷனை கவனிக்கிறேன்னு எனக்கு நல்லா அர்ச்சனை செஞ்சு கிளாஸ் எடுக்க போறாங்க பாருங்க. அவன் சிரிக்க, நான் திட்டு வாங்கறதுல அப்படி என்ன சந்தோஷம் உங்களுக்கு? நீ இந்த அளவு புலம்பி இன்னைக்கு தான் பாக்குறேன். இது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம போனது இல்லைல்ல. அம்மாக்கு எல்லாமே அப்பாதான். என்னையும் அதே மாதிரிதான் இருக்க சொல்லுவாங்க. அதுல தப்பு இல்ல. ஆனா கொஞ்சம் உன்னோட தனிப்பட்ட தேவைகளையும் அப்பப்ப கவனிச்சுக்கும் மஞ்சு. என்னால எந்த அளவுக்கு ஒர்க்கையும் ஃபேமிலியையும் பேலன்ஸ் பண்ண முடியும்னு தெரியல. பட் ட்ரை பண்றேன். நானே இதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிருந்தேன். அவன் கேள்வியாய் பார்க்க, மேரேஜுக்கு அப்புறம் எனக்கும் வெளி உலகத்துக்கும் சுத்தமா டச்சே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். ட்ரீட்மெண்ட், குழந்தை, குடும்பம்னு வீட்டுக்குள்ளேயே சுருங்கிட்ட மாதிரி தோணுது. வேலைக்கு போகலாம்னு நினைக்கிறேன். குழந்தை இன்னும் தானா சாப்பிட கூட பழகலையே மஞ்சு. அம்மா இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப நீயும் வேலைக்கு போயிட்டா அப்பா எப்படி மேனேஜ் பண்ணுவாரு பாப்பாவ? உடனே இல்லைங்க, குட்டிமா இப்ப பிளே ஸ்கூல் தானே போறான். ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கவும் தான். உன்னால மேனேஜ் பண்ண முடியும்னா ஓகே தான் மஞ்சு. ஆனா கொஞ்சம் குழந்தை வளர்ந்து மெச்சூர் ஆகிற வரைக்கும் கவனம். ஏன்னா ஹவுஸ் லோன் முடிய இன்னும் 7 வருஷம் ஆகும். அது வரைக்கும் நான் இந்த ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணணும். உனக்கே தெரியும், குழந்தைய பாத்துக்கிற விஷயத்துல என்னால அவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியாது. நீ தான் பாத்துக்கணும். அவள் புன்னகைக்க, என்னடா இவன் மொத்த பொறுப்பையும் நம்ம கிட்ட தள்ளி விடுறான்னு நினைக்காத. என்னோட சிச்சுவேஷன் அப்படி. இதெல்லாம் சொல்லணுமா? நான் பாத்துக்கிறேன். போன தடவை மாதிரி ஏதாவது நடந்தா என்ன எதுன்னு விசாரிக்காம கை நீட்டுறத விட்டுட்டு நீங்களும் கொஞ்சம் நிதானமா நடந்துக்க பாருங்க. சான்ஸ் கிடைச்சதும் குத்தி காட்டுறியாக்கும். இல்ல, புரியுற மாதிரி சொல்ற. எழுத்தாளர் இல்ல, அதனால பேச்செல்லாம் பலமாத்தான் இருக்கும். இனி நான் தான் யோசிச்சு பேசணும். இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. அவன் சிரித்து, எந்த லெவல்ல இருக்கு கதை கவிதை எல்லாம்? அது ஒரு பக்கம் போகுது. சிறுகதையெல்லாம் ஒரு புக்கா பப்ளிஷ் பண்ணலாம்னு இருக்கேன். வாழ்த்துக்கள் ரைட்டரே என்றவனை மஞ்சு பொய்யாய் முறைக்க, ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்ட சொல்லு, நானும் முயற்சி செய்யறேன். தேங்க்ஸுங்க. பொல்லாத தேங்க்ஸ். அத நீயே வச்சுக்கோ. அனிச்சையாய் புன்னகை மலர, நாம இந்த மாதிரி ரொம்ப நாள் ஆச்சுல்ல பேசி. நாள் இல்ல, வருஷம்னு சொல்லு. கல்யாணம் ஆன 1 வருஷம்தான் நாம நாமளா இருந்திருக்கோம். என பெருமூச்சு விட்டவள், என்னைக்கு குழந்தைய பத்தின பேச்சு வந்ததோ அப்பவே எல்லாம் மாறிடுச்சு. அது இயற்கைதானே. கணவன் மனைவின்றது மாறி அப்பா அம்மா ஆகிடுறோம்ல. தலையசைத்து புன்னகைத்தவள் ஜெயந்தனின் நெற்றியையும் மார்பையும் தொட்டு பார்த்தாள். ஃபீவர் குறைஞ்சிடுச்சு. நீங்க ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? நான் டிரைவ் பண்ணுறேன். வண்டி ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு. மேனேஜ் பண்ணிடுவியா? பக்கத்துல தானே இருக்கீங்க, பாத்துக்கலாம் என்ற மஞ்சுரா கணவனிற்கு ஓய்வளித்து விட்டு வாகனத்தை இயக்கினாள். இருவர் இணைந்தாலும் இல்லம் 2 ஆகிவிடும். 3 சேர்ந்தால் வைபவ், தர்ஷினி, அகரன் என சிறுவண்டுகள் இணைந்து மகேஸ்வரியை பாடாய்படுத்தி கொண்டிருந்தனர். மணி 11 கடந்து விட்டது. எவரும் தூங்குவதாய் தெரியவில்லை. பெரியவன் தம்பி தங்கையை கண்ட மகிழ்ச்சியில் உறக்கம் மறந்து விளையாட மற்ற இவரும் அவனிற்கு துணையாய் சேர்ந்து கொண்டனர். குழந்தைகளுக்கு பாலாற்றி குடிக்க வைத்த வஞ்சி, இப்ப படுக்கிறீங்களா இல்ல ஆளுக்கு ஒரு அடிய போடவா என அதட்ட மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அப்பா அம்மா திட்டாங்க என தர்ஷினி தந்தையிடம் அன்னையை பற்றி புகார் உரைப்பதற்காக ஓட, தித்தி இன்னும் கொஞ்ச நேரம் பிளீஸ் என்று பார்வையால் கெஞ்சினான் அவினாஷின் மகன். அகரன் அன்னையை பார்த்தபடி அமர்ந்திருக்க, நீ என்னடா இப்ப வரியா இல்லையா? அப்புறம் மாமான்னு சேலையை பிடிச்சு இழுத்தாலும் பால் தரமாட்ட பாத்துக்கோ. அவன் எச்சிலை ஒழுக விட்டு சிரித்தபடி தந்தையை ஈன்ற அன்னையின் மடியில் சென்று அமர்ந்து கொள்ள, நீ போ வஞ்சி, அழுதா நான் சத்தம் கொடுக்கறேன். இல்லத்த, நீங்களும் தூங்கணும்ல. ஒரு நாள் தானே, பிள்ளைக ஆசைக்கு விளையாடட்டுமே. பகல்ல நல்லா தூங்கிட்டேன், நான் பாத்துக்கிறேன் என்றிட,
எதுக்குடி என் செல்ல பொண்ணு திட்டுன என்றவாறே மகளுடன் வந்தான் அருகன். திட்டுனாங்களா? பஞ்சாயத்துக்கு ஆளையா கூட்டி வர்ற? எனக்கு தர்ஷினி கன்னத்துல லேசாய் கிள்ளியவள் எல்லாருக்கும் சேட்டை கூடி போச்சு. நல்லா 4 போட்டாத்தான் சரி வரும். என்னமோ செய்யுங்க, நான் தூங்க போறேன் என்று விட்டு செல்ல, அம்மா கிள்ளித்தா கிள்ளித்தா என மீண்டும் துவங்கி இருந்தால் அருகனின் செல்வ மகள். அத்தியாயம் 9. மகளை சமாதானம் செய்து அன்னையிடம் விட்டு வந்தான் அருகன். தந்தையானவன், அப்பா கதை சொல்றேன் வந்து தூங்குடா என அழைத்தும், வெளாத போய் தூங்கு என அனுப்பிவிட்டாள் தர்ஷினி. அவனது மடிப்பிணி முதல் அமர்ந்திருந்த நாற்காலி வரை அனைத்தும் அப்படியே இருக்க படுக்கையின் முனையில் படுத்திருந்தாள் வஞ்சி. இதெல்லாம் எடுத்து வைக்கலையா என்றவனின் வினாவிற்கு, வேலையை முடிச்சிட்டீங்களா இல்லையான்னு தெரியல மாமா, அதோட நான் வேற எதையாவது குண்டக்க மண்டக்க எடுத்து வச்சு அப்புறம் நீங்க திட்டி தேவையா? இது நீங்களே சுதானமா எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப தெளிவுதான் பேசுற. பின்ன உங்களை கட்டின இந்த 4 வருஷத்துல இந்த அளவுக்கு கூட தெரியலனா எப்படி? வாய் ஓவர் ஆயிடுச்சு உனக்கு. இமைகளை பிரித்து பார்த்தவள், வந்து பேச்ச ஆரம்பிச்சது நீங்க, இதுல எனக்கு ஓவர் ஆயிடுச்சா என்று விட்டு மறுபுறம் திரும்பி படுக்க, இவகிட்ட பேசினாலே இப்படித்தான் நம்மளையே கிறுக்காக்கி விட்டுடுவா என முணுமுணுத்தவாறு பணி சம்பந்தமான தனது பொருட்களை எடுத்து வைத்தான் அருகன். நான் எங்க படுக்கிறது? தள்ளிப்படுடி. பிள்ளைக வந்தா எங்க படுக்குமா? நீங்க பாய வச்சு கீழே படுங்க மாமா. அதுக வர்றப்ப தெரியாதா? அதென்ன என்ன கீழே தள்ளி விட்டுட்டு நீங்க 3 பேர் மட்டும் பெட்ல படுத்துக்கிறது? அவ்வளவுதான் இடம் இருக்கு. வேணும்னா உங்களுக்கு ஒரு கட்டில் மத்தையும் வாங்கி போட்டுக்கோங்க. இதுவே நான் வாங்கினதுதான். நான் இல்லன்னு சொல்லலையே. பின்ன பொண்டாட்டின்றவ சும்மாவா பிள்ளை பெத்து கொடுப்பா? இதெல்லாம் செய்யணும் தானே. பொம்பளைங்க எங்களுக்கும் உரிமையும் உறுத்தும் மரியாதையும் கௌரவமும் இருக்கு. நாங்க பிறந்த வீட்டையே விட்டுட்டு வர்றப்ப புரிச்சுனீங்க இதுக்கு மேலையும் செய்யணுமாக்கும். இன்னும் வேற ஏதாவது லிஸ்ட் இருந்தா சொல்லுதாயி. விட்டியா பேசாம படுங்க மாமா. இவள அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு என்ன பேச்சு பேசுறா என்றவனிற்கு துளியும் சினம் தோன்றுவதாய் இல்லை. சொல்ல போனால் மேலும் மேலும் பஞ்சு மீதான ஈர்ப்பு அதிகரித்து உணர்வுகளை இம்சித்தது. கட்டிலின் விளிம்பில் இருந்த படுக்கை விரிப்பின் ஒரு முனையை பற்றியவன் அதை இழுத்து மனையாளை சுவரோரமாய் உருட்டிவிட்டு கிடைத்த இடத்தில் தான் படுத்துக் கொண்டான். மாமா, என்னது சின்ன பிள்ளைங்க விளையாட்டு மாதிரி சேலையெல்லாம் கசங்கிடுச்சு பாருங்க. உன்னை இழுத்து கீழே போடுறேன்னு சந்தோஷப்படு. ஹோ, அதை வேற செய்வீங்களா நீங்க? தள்ளுங்க முதல்ல, நானும் பிள்ளைகளோட அத்தை ரூம்லே படுத்துக்கிறேன் என இறங்க முற்பட தனது கால்களை மனையாளின் கால்களோடு சேர்த்து நகர விடாமல் செய்தவன் அத்தோடு கைப்பற்றி இழுத்து தன்னோடு அணைத்தும் கொண்டான். இப்படியா செய்வீங்க? கீழே விழுந்திருந்தா எல்லாரும் இடுப்பு உடஞ்சிருக்கும். அப்புறம் காலை முழுக்க என்ன படுக்க வச்சு நீங்க தான் பாக்கணும். அதான் நான் பிடிச்சிருக்கேன்ல, எப்படி விழுவ? புருஷன் மேல நம்பிக்கை இல்லையாடி உனக்கு? வஞ்சி புன்னகைக்க, சிரிச்சான்னு அர்த்தம் தெரியாதே மாமா. நம்ம கல்யாணம் நடந்த முறையில நான் எதன்னு உறுதியா நம்புறது? பிடிக்காம கட்டினப்பவே உன்னை விடணும்னு நினைக்கல. இப்போ 2 பிள்ளைங்க இருக்குதுங்க, விட்டுடுவேனா? பின்ன பிள்ளைகளை பார்க்க ஆள் வேணாமா? வஞ்சி. அதுவரை குரலில் இருந்த குழைவும் கேலியும் காணாமல் போய் சற்றே கடுமைக்கு மாறி இருந்தது. அவனும் பேச்சை நிறுத்தி அவனின் முகத்தை பார்க்க, பிள்ளைகளுக்காக ஒன்னும் நீ இல்ல, புரிஞ்சுச்சா? இதோ இப்போ 3 பேருமே அம்மா கிட்டதான் இருக்காங்க. என்ன வளர்த்தவங்க என்னோட பிள்ளைகளை வளர்க்க மாட்டாங்களா? முகத்தில் குழப்பத்தை தத்தெடுத்தவள், ஏன் மாமா இப்படி பேசுறீங்க? பிடிக்காம கல்யாணம் செஞ்சேன்தான், அதுக்குன்னு கடைசி வரைக்கும் பிடிக்காமலே போயிடுமா? சண்டை போட்டிருக்க, திட்டிருக்க, ஏன் மூஞ்சிய கூட பார்க்காம தள்ளி வச்சிருக்கேன் உன்ன. ஆனா இது வரைக்கும் எங்கேயும் விட்டு கொடுத்திருக்கேனா? அவளின் தலை அனிச்சையாய் இல்லை என்பது போல செய்ய, நீ எனக்கு பொண்டாட்டி, அது என்னைக்கும் எப்பவும் மாறாது. உன்னோட சேர்த்துதான் பிள்ளைங்க, நீ இல்லாம அதுக்கு எப்படி வரும்? இது எனக்கு தெரியுமே மாமா. எதுக்கு இப்படி கோபமா பேசுறீங்க? கோபம் இல்ல, உனக்கு புரிய மாட்டுதேன்னு சங்கடமா இருக்கு. எப்படி புரிய வைக்கிறதுன்னு குழப்பமா இருக்கு. ஏன் மாமா, நான் ஊருக்கு கிளம்புன அன்னைக்கு போன்ல பேசினது ஏதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? அவள் பார்வையை வேறு புறம் திருப்ப, உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன்னு சொன்னேனே, அது என்னன்னாவது கேட்டியா? மௌனமே பதிலாய் கிடைக்க, உங்ககிட்ட தான் பேசுறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ்வளோ வாயிடுச்ச, இப்ப பேச்சையும் மூச்சையும் காணும். வஞ்சி. ஏ கருவாச்சி, உன்னை தாண்டி என அவனது தொடர்ந்த பேச்சிற்கு பின், எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லையே மாமா.
இது வரைக்கும் உங்ககிட்ட என்ன ஏதுன்னு ஒண்ணும் கேட்டதில்ல. பேசுறது கூட முதல் வார்த்தை உங்களோடதான் இருக்கும். ரொம்ப முக்கியமான நேரத்தை தாண்டி நானா வந்து என்னைக்காவது பேசியிருக்கனா? நீ இந்த பெருமூச்சு ஒன்றை வெளியிட்டவன் முன்னாடி சரி, இப்பவாவது பேசலாம்ல. நீங்க பேசுங்க மாமா, நானும் பதிலுக்கு பேசுறேன். அவளின் வெகுளித்தனத்தை எண்ணி மனம் கனிய அதன் வெளிப்பாடாய் இதழ்களிலும் புன்னகை விரிந்தது. ஆனா நாம பேச ஆரம்பிச்சால சண்டை தான் வருது, என்ன செய்ய என்றவளின் சொற்களில் இருந்த உண்மை மேலும் சிரிப்பைத்தான் வர வைத்தது அருகனிக்கு. அதற்கு மேல் எதுவும் பேச தோன்றவில்லை. அமைதியாகிவிட்டான். நிமிடங்கள் கரைந்து மதியம் அவன் அருகில் இருந்த பொழுது தோன்றிய அதே உணர்வு தற்போதும் வஞ்சிக்குள் உருவானது. ஆனால் அது என்னவென்றுதான் புரியவில்லை. நீண்ட நேரமாய் கணவனது கரங்களிற்குள் இருந்தவளின் மனமும் உடலும் நெகிழ சற்று முன் அவன் பேசியவை வேறு பாவையை இன்சித்தது. மனம் படபடுத்த போதும் தயக்கம் விடுத்து முதலாய் மனைவியாய் தனது முதல் அடியை எடுத்து வைத்தாள். மாமா, ஊர்ல இருக்கும்போது சொன்னீங்கல்ல. அவன் குழப்பமாய், நான் நிறைய சொன்ன, நீ எதை சொல்லுறன்னு தெரியலையே. அது உங்களுக்கு முத்தம் கொடுக்கலன்னு இப்ப கொடுக்கவா? அருகனின் கண்கள் வியப்பில் விரிய, பாருடா, அது சரி, எப்படி முத்தம் கொடுக்கணும்னு தெரியுமா உனக்கு? கணவனை முறைத்தவள், அது கூடவா தெரியாது? பாப்பாவையும் சின்னவனையும் கொஞ்சினது இல்லையா நானு? பிள்ளைகளுக்கும் புருஷனுக்கும் ஒரே மாதிரியா முத்தம் கொடுத்த? திருவென விழித்தவள், ஏன் வாய்க்கு பதிலா மூக்கால கொடுக்கணுமா? பீறிட்டு வந்த சிரிப்பை அடக்கியவன், இன்னைக்கு காலையில நான் கொடுத்தது ஞாபகம் இருக்கா? அவள் தலையசைக்க, ஊர்ல இங்க கொடுத்தனே என தொண்டை குழியில் ஆள்காட்டி விரலால் தொட்டு காட்டினான். குட். அன்னைக்கு கண்ணுல இருந்த தண்ணி வந்துச்சே, இன்னைக்கு உன்னையே மறந்து நின்று இருக்க. அது மாதிரிதான் முத்தம் கொடுக்கணும். எங்க கொடு பாப்போம். அன்னைக்கு ஏதோ கண்ணுல தூசி விழுந்துடுச்சு போல, அதான் தண்ணி வந்துச்சு. இன்னைக்கு அப்பதான் சுடு தண்ணியில குளிச்சுட்டு வந்த, பசியில காதெல்லாம் அடைச்சு கறக்கமா இருந்துச்சு. அப்படியெல்லாம் உங்களுக்கும் ஆகணும்னா நான் எங்க போறது? ஒண்ணு செய்யலாம், கண்ணுக்குள்ள விரல விட்டாட்டுனா தண்ணி வந்துடும், இல்லைன்னா முத்தத்துக்கு பதிலா கடிச்சு வைக்கிறேன். உங்க மகன் தூங்காம அழுதா நாட்டு மருந்து அரைச்சு ஊத்துவேன், அப்படியே கண்ணெல்லாம் சொருகிடும் அவனுக்கு. அது மாதிரி உங்களுக்கு வேணும்னா அரைச்சு ஊத்துறேன். ஆனா வளர்ந்தவங்களுக்கு அந்த மருந்து வேலை செய்யுமான்னு தெரியலையே. பிராந்திய வாங்கி 1/2 டம்ளர் ஊத்தி விடவாமாமா? உங்களுக்கு பழக்கம் இல்லாதால நல்லா மயக்கமா இருக்கும். அருகனுக்கு நெஞ்சடைத்தது. அடி பாவி, நான் எவ்வளோ ஃபீலோட லவ் பண்ணா ஒரே நிமிஷத்துல மொத்தத்தையும் ஒண்ணெல்லாம் ஆக்கிட்டேன். லவ்வா? அப்படின்னா காதல் தானே மாமா. இதுவாவது தெரிஞ்சிருக்கே, ரொம்ப சந்தோஷம். எப்படி காதல் பண்ணணும் மாமா? இப்ப தாண்டி புருஷன் பொண்டாட்டினா எப்படி இருப்பாங்கன்னு அப்போ ஒரு கேள்வி கேட்ட. அடுத்து இதுவா? தெரியலன்னு தானே கேக்குறேன். ஆனா அன்னைக்கு கேட்டது எனக்கு பதில் தெரியுமே. அத்தை சொன்னாங்க. அம்மாவா? நீங்க நிறைய சொன்னீங்க, புரியல. அதான். என்ன சொன்னாங்க அம்மா? உன்னையும் உன் புருஷனையும் மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. மெழுகாய் சிரித்தவன், அம்மாக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு வஞ்சி. சின்ன பிள்ளைல இருந்து பாக்குறாங்கல்ல. அது சரி, பிராந்தி எல்லாம் உனக்கு யாரு சொல்லி கொடுத்தா? அதான் தினமும் எவனாவது ஒருத்தன் குடிச்சிட்டு ஆடிட்டு தெரியறானே, டிவி செய்தியில காட்டுவாங்க மாமா. அப்புறம் அப்ப குடிப்பாராம். அம்மா சொல்லும். எனக்கு 2 வயசு இருக்கும்போது ஒரு தடவை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து டம்ளர்ல ஊத்தி வச்சிருந்தாராம். நான் அதை தெரியாம தூக்கி குடிச்சு கசக்குதுன்னு அழுது அம்மாக்கும் அப்பாக்கும் பெரிய சண்டை. எங்க அம்மா இதெல்லாம் கதையா சொல்லும். அப்ப நீ குடிகாரியா? அவள் முறைத்து விட்டு, போங்க மாமா என விலக அவனோ அணைப்பை இருக்கினான். விடுங்க என்றவளிற்கு பதிலாய், எப்படி லவ் பண்ணணும்னு கேட்டல, சொல்லி தர போறீங்களா? அத நீயாதான் தெரிஞ்சுக்கணும் வஞ்சி. சொல்லி தந்தெல்லாம் கத்துக்க முடியாது. அப்புறம் மேக் லவ்னா என்னன்னு சொல்லித்தர என்றவன் கணவனாய் முன்னேற, அதுவரை அவளும் சுழன்று கொண்டிருந்த உணர்வுகள் மொத்தமும் இதுதான் பொருள் என்று விழித்துக் கொண்டன. திருவிழாவிற்கு சென்றிருந்த பொழுது மனையாளை சீண்டி வம்பிழுத்து பேச வைத்து காதலோடு சேர்ந்து காமத்தையும் உட்புகுத்தி அதை எல்லை தாண்டாது அணை கட்டி கூட கூட்டிட்டு போகவா என ஏக்கத்தை கூட்டி அதுவரை வஞ்சி அறியாத புதியதான கணவனாய் அறிமுகமாகி இருந்தான் அருகன். அன்றிலிருந்தே அவளின் மனதில் ஆடவனின் ஞாபகங்கள் ஆட்சி செலுத்த துவங்கிவிட்டன. அதற்கான காரணம் புரியாது 3 வாரங்களாய் இயல்பை தொலைத்து குழப்பத்துடனே சுற்றித்திருந்தாள். அதனால் அவன் கைபேசி அழைப்புகளில் ஆசையாய் பேசிய போதும்
அவளால் அதை உணர முடியவில்லை. காலையில் அருகனின் வருகையும் அவன் தந்த முத்தமும் அணைப்பும் என அவளை மேலும் தவிப்படைய செய்திருந்தது. நெருங்கி வரும் பொழுது சினமும் பயமும் கொள்வதும், விலகி நிற்கும் தருணத்தில் மனம் வாடி போவதும் என பெண்மைக்குள்ளான ஏக்கங்கள் யாவும் வெளிவர துவங்கி இருந்தன. வஞ்சிக்கு கணவன் கணவனாகவே வேண்டும். காதலை அறியாததால் காதலனாய் அல்ல. அவனின் அனைப்பும் முத்தங்களும் சில நொடிகளில் நின்று போகாது. இதுபோல் தொடர்ந்திட வேண்டும். முதலாய் கலவியின் எதிர்பார்ப்பு அவளுள் முளைவிட்டு கணவனின் மீதான ஆசையையும் பிடித்தத்தையும் தூண்டிவிட்டிருந்தது. இது நாள் வரை மனைவியாய் தன்னை கொடுத்தவள் இந்நொடி தனக்காக அவனை எடுத்துக்கொள்ள முயன்றாள். எவர் கொடுத்தாலும் பெறுவதும் இருவரும் அன்றோ கூடலில் வஞ்சியுமே பெற்றாள், குறைவின்றி அருகனின் முழுமையையும்.